திருப்பாவை 13ஆம் பாசுரம். புள்ளிவாய் கீண்டாமை பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகால் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிளத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இனி இப்பாசுரத்தின் விளக்கத்தினை நாம் காண்போம். பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனுடைய தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்துவிட்டது, வியாழன் மறைந்துவிட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கத்தை தவிர்த்து எங்களுடன் நீராட வா என்று அழைக்கிறார்கள். தாமரைப்பூவின் மலர்ச்சியினையும் மானின் மகிழ்ச்சியினையும் கொண்ட அழகிய கண்களை உடையவளே என்னும் பொருளில் திருவாய்ப்பாடி பெண்கள் போதறி கண்ணினாய் என உறங்கிக் கொண்டிருப்பவளை எழுப்புகிறார்கள். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்னும் தொடர் வானசாஸ்திர குறிப்பை கொண்டதாகும். இத்தொடர் புலப்படுத்தும் வானசாஸ்திர குறிப்பை கொண்டுதான் இந்நாள் கிபி 731 வந்ததென்றும் அதன் வழி ஆண்டாளின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு என்றும் குறிப்பிடுவர்.